இதான் எங்கள் போட்டு கேப்டன். இங்கெல்லாம் கேப்டன் தான் சொல்லுவோம். கேப்டன் கையாட்டுங்க. இதான் எங்கள் போட்டு கேப்டன். நம்ம ஊர்லலாம் டிரைவரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கெல்லாம் கேப்டன் தான் சொல்லணும், இல்லைன்னா அடிப்பாங்க. சும்மா ஃபண்ணுக்காக தான் சொன்னேன். நம்ம அடிக்காம இல்லை. ஹாய் மக்களே, உமனில் வந்து டே இன்றைக்கி 4. இன்றைக்கி வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அங்கே போட்டில் போட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இதான் நம்ம போட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க. 2 அண்ணன் தான் வேலை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம இங்க நடந்து வர வண்டி இல்ல, நம்ம 60 கொண்டு வரணும். இங்கോട്ട് അല്ല പൂർണ്ണവും நம்ம ഇന്നലെ പറഞ്ഞേണ്ണ கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணி ഇന്നലെ പറഞ്ഞ് 7 മണിയാവുമ്പോ നിങ്ങൾ വന്നറിഞ്ഞ് அரபி குல்லு மலையாளம் தான் பேசுறாங்க. எங்க கேப்டனுக்கு மலையாளமும் தெரியும். மக்களுக்கு சொல்லணும்ல. பாரு பாரு, கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடு. இன்னைக்கு கொஞ்சம் குயிக்கா நிறையவா? சரி வா, கொஞ்சம் போய் வேலை பார்க்கறதுக்கு ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஜாமானை தான் நாங்கள் போய் பைப்பர் வேலை தான் போட்டில் நடந்துட்டு இருக்கு. பைப்பர் வேலை. ஓகே ஓகே, பைப்பர் வேலை தான் எங்கள் போட்டில் நடந்துட்டு. இந்த பைப்பர் வேலை முடிஞ்சோன்னா எங்கள் போட்டில் வேலை ஃபினிஷ். எல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க, கசாமசானு. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த வாயை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆமா, இதை மூடி, இதோட மூடிட்டு இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். இவ்வளோ தூரம் இந்தாண்ட மூடி இது பண்ணுறாங்களா? அவர் அதான் பிளான் பண்ணி இந்த இது மோட்டரை கழட்டுறதுக்கு, பம்பை கழட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகவே விட்டுக்கணும். அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்குன்னா இடிச்சுன்னா அந்த இடம் கிளம்பி வெளியாயிடுங்க. இதுதானே சொல்கிறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு போதுமான்னு கேட்குறேன். இந்த பம்பை கழட்டுறதுக்கு போதுமில்ல? இப்படி இந்த அளவு உருவா இருக்குமா? ஆமாம், இல்லை இல்லை, அதுக்காக சொல்லலை. இதை அடைச்சிட்டா ஒரு தொட்டி கட்டுற மாதிரி இருக்கு. தொட்டி கட்டுறது நல்லது. அதான் சொல்றேன், தொட்டி கட்டுறது நல்லதுதான். அப்படி ரொம்ப இறங்குறதுக்கு வழி இது மாதிரி வைக்கணும். அப்படியே இறங்குனா வழி அவரு சொல்றாரு பத்தியா? അതെന്നാ പറഞ്ഞ കച്ചവട പണിയല്ല, ഇത് എക്സ്ട്രാ പണിയല്ലേ ഫുള്ള്. നമ്മളെ വീട്ടിലൊന്നും കച്ചവട പണിയില്ല, ഇത് ജാസ്തി കമ്മിയായത്. ഇത് ഫുള്ള് ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവരുന്നത്. ഇത് കട്ടാക്കിട്ട് അവിടെ കൊണ്ടുവരും. ഇത് കട്ടാക്കണമെങ്കിൽ ഇത് എത്ര വീതി 10 ലെയർ ഉണ്ടാവും. ലെയർ കൂടെ ഉണ്ട്, അത് മനസ്സിലായി. അത് നമ്മൾ ഇതിന്റെ പണി എടുക്കാം. ബാദ്മരയൊക്കെ போட்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக காட்டுவோம். உபாய்ஸில் தான் வேலை இருக்குது. ഇത് പോവോ? சரவாமல் இருக்கிறது இதோட தான் இருக்கும். இதுல இருந்து தான் அங்க பாக்க ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த வட்டு வருதுல, வட்டுல இருந்து தான் அங்க பாக்க ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும். தூரமா தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிப்போம்.
என்ன தெரிகிறது பிரதீப்? ஒன்றும் தெரியல, பாக்ஸை செட் பண்ணலாம். பாக்ஸ் என்ன தெரிகிறது? புரா சர்மா இறங்கிறான். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜின் ரூம் தான். இதான் இன்ஜின் ரூம். ஓகே, ஐஸ் போட்டு வெட்டி மாத்திரலாம் சொல்றாங்க. இங்க யாரும் காணாதனால ஐஸ் போட்டு வெட்டி மாற்ற சொல்லாது. இதோட ஒரு தடுப்பு வச்சிட வேண்டியதான். மாத்தினத வீடியோல சொல்றாங்க. மாற்ற இருக்குதா? வீடியோல சொல்லு. புரியுமா தெரியல. இது வந்து இன்ஜின் ரூமாக தான் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், இது ஐஸ் போட்டியாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, இந்த இன்ஜினோட பக்கத்தில் வச்சு இவ்வளோ தூரம், இன்ஜினுக்கும் இவ்வளோ தூரம் வச்சு ஒரு தடுப்பு, இந்த இடத்துல தடுப்பு கொண்டு வந்துடும். தடுப்பு கொண்டு வந்து இந்த வாயை இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நவுத்திடும். நவுத்திட்டு இது ஒரு ஐஸ் வீடியோ அனுப்பிட்டு காசு எடுக்க போறோம். இந்த பட்டியில் ஐஸ் பொட்டி, இந்த இடமா ஐஸ் பொட்டி. கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியல, ஒரு 3 டன் மீன் வைக்கலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 3 டன் மீன் வைக்கலாம். நம்பிக்கை இருக்குது மீனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இன்ஜின் எப்படி புழுதி அடைஞ்சு போயிருக்கு பாருங்க. சீக்கா இருக்கு, 2 இருக்கும். $500 அதுதான் ஆயில்ரா. இது எதுக்குன்னா, இது வந்து ஆயில் கெப்பாசிட்டி, ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக. தெரியுதா உங்களுக்கு? சரியா தெரியாது. இது எல்லாமே ஆயில், ஆயில் பாக்ஸு, ஆயில் டேங்க் தான் இது. இதான் ஆயில் டேங்க். இப்போ இதுதான் வச்சுருக்கு, நேற்று வச்சது. இதுதான் ஆயில் டேங்கு. ஏன்னா இந்த போட்டுக்கு வந்து ஆயில் ரொம்ப தேவைப்படும். எப்படின்னா ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் தான். இன்ஜினுக்கும் ஆயில் வேணும், ஹைட்ராலிக் வலை பத்துறதுக்கும் ஆயில் வேணும். அந்த வலை எப்படி பத்திரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக பாருங்கள், உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுவேன். ஆமாம், இந்த போட்டு ஃப்ரீயா எடுத்துட்டா போதும். இப்போ வந்து அங்கதான் சரி, சப்போர்ட்டே இல்லாமல் எதுக்கு அந்த இதை அதில் வச்சுருக்காங்க? அது தேவையில்லையே. அதான் ஹைட்ராலிக் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் போடுறது. நமக்கு அந்த மிஷினுக்கு அந்த ஓசை எடுத்து சொல்லுங்க. அதுதான் ஆயில் ப்ரெஷர் பண்றதுக்கு 500 லிட்டர் ஆயிடும்னா. ஏய் எவ்வளோ? 600 லிட்டர் டேங்க் தான். 50 இந்த மிஷின்ல நம்ம ஏரியால கிடையாது. 150. டீசல் போட்டுருக்கீங்களா? அப்போ தண்ணிக்கான ஆயிட்டெல்லாம் இது தண்ணி ஒன்று டீசல் ஒன்றா இருக்கும். டீசலா? 2 டீசலாக இருக்காது. தண்ணி ஒன்று ஃபுல்லா இருக்கு கூட. இதெல்லாம் டீசலா தண்ணியா? கலரே வேற மாதிரி இருக்கு, தண்ணியே கிடையாது. அதுதான் இதுல தான் ஃபில்டர் இருக்கு. இதெல்லாம் தண்ணி எல்லாம் கிடையாது. ஃபில்டர் வச்சிருக்காங்க. அப்போ அதுதான் தண்ணி டேங்கு. இது அது தண்ணி டேங்கு, இது வந்து டீசல் டேங்கு. அது கலர் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் ஃபில்டர் வச்சிருக்காங்க பாருங்க, தண்ணி ஃபில்டர் தான் வச்சிருக்காங்க. தண்ணி ஃபில்டர் தான் அது. தண்ணி ஃபில்டர் இது ஸ்வீட்டா இருக்கா? ஓடி போகுது. அண்ணன் தான் வேலை பார்க்குறாங்க, யூடியூபர். புரியல? ஆமாம் ஆமாம், இந்த இல்லையா இது? ரெண்டு பேட்ரி. பாய் மக்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4